வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே உப்பு முத்து இது மட்டும் இல்லைங்க, மேக்ரோன் அப்படின்ற ஒரு இனிப்பு ஞாபகத்துக்கு வரும். மேக்ரோனை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு வெள்ளை நிறத்தில் முக்கோண ஷேப்பில் கைக்கு அடக்கமாக இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம நசுக்குனாலே அப்படியே பொல பொலன்னு நொறுங்கிடும். முழுக்க முழுக்க முந்திரியிலேயே செஞ்சுருப்பாங்க. அப்படியே நாக்கில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகிடுங்க. இதுதான் மேக்ரோன். இது கேட்கும் போதே நாக்கு ஊறுது இல்லை? மேக்ரோன் அப்படின்னாலே தூத்துக்குடி தாங்க. வேற எந்த ஊரில் செய்கிற மேக்ரோன் கூட தூத்துக்குடி மேக்ரோனோட டேஸ்ட்டுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. முழுக்க முழுக்க முந்திரியாலேயே செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் செய்யப்படுற அந்த மேக்ரோனோட டேஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. நம்ம மண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உணவுக்கும் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியே உண்டு. கிபி 15ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் தூத்துக்குடியில் முதல்ல கால் வச்சாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 125 வருஷத்துக்கு மேலே அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க தூத்துக்குடியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது போர்ச்சுகீசியர்களோட பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் இது எல்லாத்தையும் அவங்க இங்கேருந்து போகும்போது இங்கே விட்டுட்டு போனாங்க. அதில் ஒன்று தான் இந்த இனிப்பான மேக்ரோன். அவங்க பண்ண ஒரே நல்ல காரியம் இதுதான். மேக்ரோன் அப்படின்றது நம்ம ஊர் வார்த்தையே கிடையாதுங்க, அது போர்ச்சுகீசிய வார்த்தை. இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா முந்திரியும் முட்டையும் கலந்த இனிப்பு அப்படின்னு அர்த்தம். முந்திரியாலேயே முழுக்க முழுக்க செஞ்சதுனால இந்த பேரை வச்சிருக்காங்க. நம்ம ஏன் அதுக்கு முந்திரி மிட்டாய் அப்படின்னு பேர் வைக்கக்கூடாது? தூத்துக்குடியை ஆட்சி பண்ணிட்டு இருந்த போர்ச்சுகீசிய மன்னர்களுக்கு மேக்ரோன் சாப்பிடாம ரொம்பவே ஏங்கி போயிட்டாங்க. அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா இங்கே முந்திரி கொட்டைகள் கிடைக்காததுனால பிரேசில் நாட்டில் இருந்து வடகிழக்கு பகுதி வழியா கொல்லம் வழியாக கப்பல் மூலியமா முந்திரி கொட்டைகளை வர வச்சு மேக்ரோன் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. நான்லாம் பிரியாணிக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிலாம் சாப்பிட்ருக்கேன். கொல்லம் வழியா முந்திரி கொட்டையை மூட்டை மூட்டையா தூத்துக்குடிக்கு இறக்குனாங்க. இதை பார்த்த குமரி மாவட்ட மக்கள் அப்புறம் தூத்துக்குடி மாவட்ட மக்கள்லாம் இதை கொல்லாக்கொட்டை அப்படின்னு அழைச்சாங்க. நல்ல வேலை இதை கோழிக்கோடு வழியா கொண்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தூத்துக்குடியில் போர்ச்சுகீசியர்கள் மேக்ரோன் தயாரிக்கிறதுக்காக அங்கிருந்த மக்களை வேலைக்கு அமர்த்தினாங்க. இந்த மேக்ரோன் தயாரிப்பை தூத்துக்குடி முழுக்க பரவலாக அனுப்புனது அருணாச்சலம் பிள்ளை அப்படின்றவர் தான். சல்யூட். மற்ற இனிப்புகள் செய்யறதுக்கு அதிகப்படியான பொருட்கள் தேவைப்படுற மாதிரி மேக்ரோனுக்கு தேவைப்படாது. முக்கியமான 3 பொருட்கள் தான்: முட்டை, முந்திரி, அப்புறம் சர்க்கரை. சிம்பிள்ங்க, ஆனால் செய்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம். மேக்ரோன் செய்யறதுக்காக தரமான நாட்டுக்கோழி முட்டையிலேருந்து வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனியாக எடுத்துருவாங்க. அதில் அந்த வெள்ளைக்கருவை பிளெண்டரில் போட்டு நல்லா அடித்தோன்னா அதில் நுர பொங்கி வரும். அதில் சர்க்கரையையும் அப்புறம் இடித்த குவாலிட்டியான முந்திரியோட பொடியையும் ஒன்றா போட்டு கிளறுவாங்க. இவ்வளோதானா? சிம்பிளாக இருக்குது. மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கூம்பு வடிவில் பேப்பரை எடுத்துக்கிட்டு அதில் அந்த மிக்சிங்கை ஒன்றா கொட்டி அதுக்கப்புறம் ட்ரேயில் அப்படியே முக்கோண கூம்பு வடிவத்தில் அதை வார்த்து நல்லா பேக்கரியில் யூஸ் பண்ணுவோம்ல அடுப்பு, அதில் வச்சு எடுப்பாங்க. இவ்வளோதான். ஆனால் அந்த மாவு கிளறது, அந்த முட்டை வெள்ளைக்கருவோட முந்திரியை சேர்க்கறது, அந்த பதம் தான் சூட்சமே. பிரான்ஸ், இட்டாலி இங்கே எல்லாமே மேக்ரோன் ரொம்பவே முக்கியமான ஒரு உணவு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஷேப்பும் வேறு மாதிரி இருக்கும், பல கலர்லேயும் அங்கே தயாரிக்கிறாங்க. நம்ம போர்ச்சுகீசியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஃபார்முலாவே இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறதுனால தான் அந்த ட்ரெடிஷன்றது அப்படியே நம்மக்கிட்ட இருக்குது. தூத்துக்குடியில் மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீசியர்கள் ஆண்ட மேங்களூர், கோவா இங்கெல்லாமும் மேக்ரோன் செய்யப்படுது. ஆனாலுமே தூத்துக்குடியில் செய்கிற அந்த மேக்ரோன் தான் உலகளவில் ஃபேமஸாக இருக்குது. சூப்பரில். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரை ராஜேசிலன்.